ஓகே, லெட்ஸ் டைவ் ரைட் இன்டு திஸ். நம்ம ஊர்ல ஒரு அல்டிமேட் மிடில் கிளாஸ் ட்ரீம்னா என்ன? நல்லா படிக்கணும், மெட்டா மாதிரி ஒரு டாப் டியர் டெக் கம்பெனில ஜாப் வாங்கணும். அது கிடைச்சிருச்சுன்னா லைஃபே செட்டில்டுப்பா. கல்யாண மண்டபத்துல பேரண்ட்ஸ் பெருமையா பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரே புறாமையா பார்ப்பாங்க. அதுதான் நமக்கு தெரிஞ்ச டெக் ட்ரீம். ஆனா இந்த ட்ரீம் இப்போ மெல்ல மெல்ல ஷேட்டர் ஆகிட்டு இருக்கு. லெட்ஸ் see what's actually happening behind the closed doors of these tech giants. ஆனா அந்த லைஃப் செட்டில்ட் இல்யூஷன் எப்படி பொசுக்குன்னு உடையுதுன்னு பாருங்க. டைம் கரெக்டா விடியற் காலை 4 மணி. சிங்கப்பூர்ல இருக்க மெட்டா எம்ப்ளாயீஸ் காலையில எந்திரிக்கும் போது ஒரு சில்லிங் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணாங்க. அவங்க ஃபோன் எடுத்து பார்த்தா இன்பாக்ஸ்ல ஒரு டெர்மினேஷன் இமெயில். எந்த ஜாபை நம்ம வேர்ல்ட்லயே ரொம்ப சேஃபஸ்ட்னு நினைச்சோமோ அந்த ஜாப் இப்ப அவங்க கிட்ட இல்ல. ஜஸ்ட் இமேஜின் த ஷாக். இது ஏதோ ராத்திரிக்கு ராத்திரி ரேண்டமா எடுத்த பேனிக் டிசிஷன் கிடையாது. இட் வாஸ் அ சில்லிங்லி என்ஜினியர்டு ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன வருதுன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் டுடே. அடுத்து எக்ஸாக்டா அவங்க டைம் ஜோன் பேசிஸ்ல டெர்மினேஷன் இமெயில் சென்ட் பண்ணாங்க. ஒரு பெர்ஃபெக்ட் மிஷின் மாதிரி பிளான் பண்ணி ப்ரிசிஷனோட எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. And the most crucial point here is the number 8,000. மெட்டாவோட டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் 8,000 எம்ப்ளாயீஸை குளோபலி கட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் டேல இவ்ளோ பேரோட லைஃப் தலைகீழா மாறிடுச்சு. They were just cut loose from a place they thought was their perfectly secure future. ஸோ கார்ப்பரேட் வேர்ல்ட்ல முள்ள இப்போ என்னதான் பெரிய மாற்றம் நடக்குது? பழைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னா பெரிய டீம்ஸு நிறைய மேனேஜரியல் லேயர்ஸ் இருக்கும். ஆனா இப்போ மெட்டாவோட சீஃப் பீப்புள் ஆஃபீஸர் ஜானல் கேல் ஒரு இன்டர்னல் மெமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 7,000 எம்ப்ளாயீஸை ரீஅசைன் பண்ணி ஒரு ஃபிளாட்டர் அண்ட் ஃபாஸ்டர் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது எல்லாமே இப்போ ஏஐ நேட்டிவ் டீம்ஸா மாறப்போகுது. இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த மேசிவ் ஃபினான்ஷியல் பிவட். மார்க் ஜக்கர்பர்க் இந்த வருஷம் மட்டும் ஏஐக்காக $125 பில்லியன்லேருந்து $145 பில்லியன் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண போறாரு. ஏஐ தான் இப்போ மெட்டாவோட கிளியர் நார்த் ஸ்டார். ஒரு பக்கம் பழைய எம்ப்ளாயீஸை வேலை விட்டு அனுப்பிட்டு, இன்னொரு பக்கம் ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்எல்எம் மாடல்ஸ் பில்ட் பண்ண தேவையான என்ஜினியர்ஸை அக்ரெசிவா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இட் டெல்ஸ் யூ எக்ஸாக்ட்லி வாட் அ கம்பெனி வேல்யூஸ் டுடே. கார்ப்பரேட் மேத் எப்போவுமே ரொம்ப கிளீனா ப்ரிசைஸா இருக்கும். அனலிஸ்ட்ஸ் எஸ்டிமேட் பண்றபடி இந்த லே ஆஃப்ஸ்னால மெட்டாக்கு ஆனுவலி நியர்லி $3 பில்லியன் ஆப்ரேட்டிங் காஸ்ட் சேவ் ஆகும். ஆனா ஹியூமன் ரியாலிட்டி அது ரொம்ப மெஸ்ஸி. thousands ஆஃப் பீப்புள் ஓவர் நைட்ல அவங்க லைவ்லிஹுட்ஸை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காலத்துல ஃப்ரீ ஸ்நாக்ஸும் ஸ்பேர் சார்ஜஸும் வச்சு கொண்டாடின கம்பெனி உள்ள இப்போ முரல் அதிபத்தாளத்துக்கு போயிடுச்சு. இதுல தான் ஒரு வலிக்கிற டிஸ்டோப்பியன் ட்விஸ்ட் இருக்கு. கம்பெனி உள்ள எம்ப்ளாயீஸோட மவுஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் கீ ஸ்ட்ரோக்ஸை ட்ராக் பண்ண ஒரு இன்டர்னல் டூல் யூஸ் பண்றதாக ரிப்போர்ட்ஸ் வருது. எதுக்கு தெரியுமா? ஏஐ சிஸ்டம்ஸை ட்ரெயின் பண்றதுக்கு. அதாவது யார் இந்த டெக் ஃபியூச்சரை அவங்க கையில பில்ட் பண்ணாங்களோ அவங்க ஆக்ஷன்ஸே வச்சு அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இதனால 1000க்கும் மேல எம்ப்ளாயீஸ் ஒரு பெட்டிஷன் கூட சைன் பண்ணாங்க. பட் வெயிட், இது மெட்டால மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டா அப்சல்யூட்லி நாட். இண்டஸ்ட்ரி ஃபுல்லா ஒரு வைரஸ் மாதிரி இது ஸ்ப்ரெட் ஆகுது. ஆரக்கிள்ல பாருங்க, ஏர்லி மார்னிங் இமெயில்ஸ் மூலமா 20,000 to 30,000 கட்ஸ். காக்னிசன்ட்ல 12,000 to 15,000. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் அவங்க பேக் ஆஃபீஸ் ரோல்ஸ்ல 7,800 ஜாப்ஸை கட் பண்றாங்க. லிங்க்டின்ல 700. டாப் டியர் கம்பெனிஸ் எல்லாமே இதே ப்ளூ பிரிண்ட்டை தான் இப்போ ஃபாலோ பண்றாங்க. இந்த ஏஐ கண்டேஜியன் எவ்வளோ அக்ரெசிவா ஃபாஸ்டா நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ரிப்போர்ட்ஸ் படி பிப்ரவரியில டோட்டல் டெக் லே ஆஃப்ஸ்ல 10% ஏஐனால நடந்துச்சு. ஆனா ஜஸ்ட் 1 மந்த், ஒரே ஒரு மாச கேப்ல மார்ச்ல அது 25% ஜம்ப் ஆயிடுச்சு. ஏஐ எவ்வளோ டைரக்டா ஹியூமன் ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணுதுங்கிறதுக்கு இந்த நம்பர்ஸ் தான் பெஸ்ட் எவிடன்ஸ். Now look at this staggering number, 93,000. இந்த வருஷம் மட்டும் குளோபலி 93,000 டெக் ஜாப்ஸ் வைப் அவுட் ஆயிருக்கு. திங்க் அபவுட் இட். இது வெறும் ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்க ஒரு டேட்டா பாயிண்ட் இல்ல. 93,000 ஃபேமிலிஸோட தாக்கத்தில் the sheer scale of this damage is just mind blowing. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நம்ம 2023லயும் தான் பெரிய லே ஆஃப்ஸ் பார்த்தோம், இதுவும் அது மாதிரி ஒரு சைக்கிள் தானேன்னு. ஆக்சுவலி ஸ்கிராச் தட், இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். 2023ல நடந்தது மார்க் ஜுக்கர்பர்க் சொன்ன இயர் ஆஃப் எஃபிஷியன்சி. அது போஸ்ட் பேண்டமிக் மார்க்கெட் கரெக்ஷன். ஆனா இந்த கரண்ட் வேவ் அது மார்க்கெட் கிராஷ் இல்ல, இது ஒரு பெர்மனன்ட் டெக்னாலஜிக்கல் ரீப்ளேஸ்மெண்ட். மிட் லெவல் மேனேஜர்ஸ் அண்ட் என்டையர் டீம்ஸ் பண்ற வேலையை இப்போ ஏஐ டைரக்டா டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு ரீசன் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் குவைட் ப்ரூட்டல். ஹியூமன் ஒர்க்கர்ஸ்க்கு சேலரி வேணும், சிக் லீவ் வேணும், வெக்கேஷன்ஸ் வேணும், டீம்குள்ள நேச்சுரலா ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஆனா ஏஐ டூல்ஸ், தே ஆர் ஃபாஸ்டர், தே ஒர்க் அட் ஸ்கேல், நோ ஃப்ரிக்ஷன், நோ வெக்கேஷன் டேஸ். ஒரு என்டையர் ஹியூமன் டீம் பண்ற வேலையை இந்த ஏஐ ரிலென்ட்லெஸ்லி நான் ஸ்டாப்பா பண்ணி முடிக்குது. அதுதான் ரியாலிட்டி.
ஒரு காலத்துல இந்த பிக் டெக் கம்பெனிஸ் நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க? உங்கிட்ட திறமையும் நாலேஜும் இருந்தா உங்க ஜாப் செக்யூர்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அந்த ஸ்டெபிலிட்டி, பிரஸ்டீஜ் இந்த ப்ராமிஸ் எல்லாம் குவாய்ட்லி அண்ட் சிஸ்டமேட்டிக்கா வித்ரா பண்ணப்படுது. ஸ்கில்ஸ் இருந்தாலும் உங்க ஜாபுக்கு கேரண்டி இல்லைங்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம். இந்த கரண்ட் சிச்சுவேஷனை நம்ம வெறும் டிஸ்ரப்ஷன்னு சிம்பிளா சொல்ல முடியாது. த கரெக்ட் வேர்ட் இஸ் ரெக்கனிங். ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் டைம்ல எப்படி மில்லியன்ஸ் ஆஃப் மேனுவல் ஒர்க்கர்ஸ் டிஸ்பிளேஸ் ஆனாங்களோ எக்ஸாக்டா அதே மாதிரி ஒரு ஃபேஸ்ல தான் நம்ம இப்போ இருக்கோம். ஃபியூச்சர்ல புது ஜாப்ஸ் வரும் தான், ஆனா ஓவர் நைட்ல வராது. அது வரைக்கும் உள்ள இமீடியட் ஹியூமன் காஸ்ட் இஸ் எனார்மஸ் அண்ட் ஆனஸ்ட்லி பெயின்ஃபுல். நம்ம இப்போ ஒரு புது ஹிஸ்டரியோட ஸ்டார்டிங் சென்டென்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சென்டென்ஸ் எப்படி எண்ட் ஆகும்னு இன்னும் நமக்கு தெளிவா தெரியாது. ஸோ தி அல்டிமேட் கொஸ்டின் இஸ் ஹவு வில் வி சர்வைவ் திஸ் கிரேட் டெக் ரெக்கனிங்? இந்த புது ஏஐ எரால ரூல்ஸ் ஆஃப் த கேம் பெர்மனென்ட்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுல நம்ம எப்படி அடாப்ட் ஆகி முந்தி நிக்க போறோம் அங்கிறது தான் நம்ம முன்னாடி நிக்கிற பெரிய கேள்வி. திங்க் அபவுட் இட். ஐ ஹோப் இந்த டீடைல் மூலமா டெக் லே ஆஃப்ஸ் அண்ட் ஏஐயோட ரியல் இம்பாக்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் த கான்டென்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் Geo Explain Tamil and share for more and click the bell icons for notification. Catch you in the next one.